பவானி சங்கமேஸ்வரர் கோவில் வரலாறு. காவிரி, பவானி மற்றும் அமுத நதி, கண்ணுக்கு தெரியாத நிலத்தடி நீர் ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் புனிதமான இடத்தில் அமைந்திருக்கிறது. இது கொங்கு நாட்டில் உள்ள 276 தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. திருநுணா என இலக்கியங்களில் போற்றப்படுகிறது. இந்த தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தின் முக்கிய அம்சங்கள்: காவிரி, பவானி ஆறுகளும் நிலத்தடி அமுத நதியும் இணையும் கூடுதுறை அல்லது தட்சிண திரிவேணி சங்கமம் என அழைக்கப்படும் இந்த நதி இந்த புனித தலத்தில் அமைந்துள்ளது. பழமையான 276 தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுள் 3வது தலமாக இது கருதப்படுகிறது. மேலும் கோயிலின் சிறப்பு: இது பாவங்களை போக்கும் தலமாக கருதப்படுகிறது. மேலும் பக்தர்கள் இங்கு புனித நீராடி வழிபடுகின்றனர். பண்டைய இலக்கியங்களில் திருநனா என குறிப்பிட்டாலும் தற்போது உள்ளூர் மக்களால் கூடுதுறை என்றே அழைக்கப்படுகிறது. பவானி சங்கமேஸ்வரர் கோயில் அதன் புனித நதி சங்கமம் மற்றும் சுயம்பு சிவபெருமானின் அருள் காரணமாக ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக தானாக தோன்றியவர். கோவில், ஊர் மற்றும் அம்மன் பவானி பெயர்கள் ஒரே மாதிரியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலின் வரலாற்று முக்கியத்துவம்: பவானி நதி மற்றும் பவானி அம்மன் மராட்டிய மன்னர் சிவாஜிக்கு காவல் தெய்வமாக இருந்ததாகவும் அவர் பவானி வாளை அர்ப்பணித்ததாகவும் கதைகள் கூறுகின்றன. ஐயா, இங்கே நம்ம பவானி திருக்கோயிலுக்கு எழுந்தருள் இருக்கும் பெருமக்கள் எல்லாம் வருக வருக என்று அவர்கள் திருவடிகளை வணங்கி இங்கே பவானியினுடைய அதாவது திரு தலவரலாக பார்க்கும்போது நம்மளுக்கு காசிக்கு நிகரான தலம் சொல்லும்போது அங்கே கங்கா, யமுனா, சரஸ்வதிங்கிற மாதிரி இங்கே நம்மளுடைய காவேரி, பவானி அந்தர்வாகினியா, அதாவது அமிர்தநதி போகிறதா சொல்கிறதா ஐதீகம் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் திருநனா. பழைய பேர் பார்த்தீங்கன்னா திருநனான்னு சொல்லி பேர். ஏன்னா எந்த ஒரு வினையும் நன்னாத ஊர், அதனால இதற்கு பேர் திருநனா என்று பெயர். இங்கே அதாவது அருணகிரிநாதரும் அடுத்தது குபேரர், பராசரர் முனிவர், விஸ்வாமித்திரர் எல்லாம் இங்கே எழுந்தருளி நம்முடைய நனா பெருமானை வழிபாடு செஞ்சுருக்காங்க. நாமும் எல்லாம் சேர்ந்து பெருமானிட்ட என்ன கேட்டோமோ, என்ன விண்ணப்பம் செஞ்சோமோ பெருமான் அதை மனமும் பெருமான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தந்தருள்வார். திருச்சிற்றம்பலம்.